கல்லூரி காலங்கள் நிகழ்வில் கல்லூரி வாழ்க்கையை எவ்வாறு பயனுள்ள வகையில் தகவமைத்து கொள்வது என்று நாம் இப்போது சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நான் உடல் நலம் பேணுவதை பற்றி உங்களிடம் எடுத்து கூறினேன். உடல் நலம் பேணுவது அப்படிங்கும்போது கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் சரியான ஃபிட்னஸோடு இருந்தீங்கன்னா பல்வேறு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். ஒன்று நீங்கள் விரும்பின ஜாபுக்கு போக முடியும். அங்கே உங்களுடைய அப்பியரன்ஸ் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். அதனால தான் எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். உங்கள் முன்னாடி ஒருத்தர் கரெக்டாக ஃபிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நின்னா அவங்கள நீங்கள் விரும்புவீங்களா? ஸ்மார்ட்டாக அல்லது ததக்கான ஒருத்தர் வந்து நின்னா அவங்கள விரும்புவீங்களா? ஒரு ஜாபுக்கு நீங்கள் ரெக்ரூட் பண்ணணும், நல்ல ஃபிட்டாக பார்க்குறதுக்கு ட்ரிம்மாக தொப்பை தொந்தி எதுவுமே இல்லாமல் ஸ்மார்ட்டாக வேகமாக நடந்து வந்து ஷார்ப்பாக அப்படி நிற்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? அல்லது பொதன்னு ஸ்லோவாக அப்படியே ஆடி அசைஞ்சு தேர் மாதிரி வர்றவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? அதனால் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதே உங்களுடைய ஃபிசிக்கில் தான். அதனால் ஃபிசிக்கு ப்ராப்பராக வச்சுக்கணும். இப்போ பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிசிக், ரெண்டாவது மென்டல் ஆட்ரிபியூட்ஸ். மென்டல் ஆட்ரிபியூட்ஸை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கும் இந்த ஃபிசிக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இப்போதைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது, நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் நல்லா பண்ண முடியும், ஆக்டிவாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க, ஸ்டாமினாவோடு இருப்பீங்க, நோய் நொடிகள் அதிகம் வராது, இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இத்தனை நன்மைகள் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, உங்களை டெய்லி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், கரெக்டான வெயிட்டோடு இருங்க, கரெக்டான ஹைட்டோடு இருங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட ஒபிசிட்டி வராமல், ஓவர் வெயிட் வராமல் பார்த்துக்கங்க. 1981 தான் அமெரிக்காவில் இந்த ஓவர் வெயிட்டும் ஒபிசிட்டியும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இது ரெண்டும் அதிகமானதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். அதனால தான் நான் சொன்னேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், வெறும் உடற்பயிற்சி மட்டும் போதாது. சில பேர் காலையில் மெரினாவில் வாக்கிங் போவாங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து உழைப்பாளர் சிலை வரைக்கும் வருவாங்க. உழைப்பாளர் சிலைக்கிட்ட வந்தவுடனே ரொம்ப உடைச்ச மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அங்கே இன்னொரு காஃபி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு திரும்பி போனாங்கன்னா அவங்க வாக்கிங் போனதில் பயனே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்களோ அந்த கேலரிஸை விட அதிகமாக அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அதில் வேறு சொல்லுவாங்க, கொஞ்சம் சீனி தூக்கலாக போடுங்க அப்படின்னு. அது சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, அந்த கேலரிஸ் அவுட்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னென்னா, திடீர்னு ஃபாஸ்டிங்பார். என்னன்னு கேட்டால், டுடே ஐ எம் ஃபாஸ்டிங் அப்படிம்பார். அப்படிங்களா, சரிங்க அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா இவ்வளோ ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிடுவார் பிளேட்டில். அவர் ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு அர்த்தமே இருக்காது. ஏன்னா அது மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு காம்பன்சேட் பண்ணிட்டார். அதனால் என்ன பிரயோஜனம்? அதனால தான் இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படித்தேன். இன்ட்யூட்டிவ் ஈட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் டயட்டிங்னு ஒரு இதுக்கு முடிவுக்கு போகாதீங்க அப்படிங்கிறாங்க. டயட்டிங்லாம் தேவையில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹானர் த ஃபுட் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பசிக்குதா, அதை சாப்பிடுங்க, ஃபுட்டுக்கு மரியாதை பண்ணுங்க, என்ன சாப்பிட்றீங்கிறத யோசித்து சாப்பிடுங்க, கவனம் வச்சு சாப்பிடுங்க, நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யுங்க. இதெல்லாம் இந்த இன்ட்யூட்டிவ் ஈட்டிங்கில் சொல்லப்படக்கூடிய சாராம்சம். அதை படிக்கும்போது தான் இந்த தேவையில்லாமல் ஃபாஸ்டிங்கு அல்லது டயட்டிங்கு இதெல்லாம் பண்ணி உடம்பை நம்ம இழைக்க வேண்டியதில்லை. விழிப்புணர்வோடு சாப்பிட்டாலே போதும். அந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், இதுதான் விழிப்புணர்வு. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸை 2 கேட்டகரியாக பிடிச்சிடலாம். ஒன்று ஜங்க் ஃபுட், இன்னொன்று அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னா, இந்த ஜங்க் ஃபுட்டை மைக்கேல் ஜேக்கப்சன் அப்படிங்கிறவர் தான் அந்த பேர் வைக்கிறாரு. 1972 வைக்கிறாரு. அந்த ஜங்க் ஃபுட்டை இங்கிலாண்டில் ஹை ஃபேட் சுகர் சால்ட் ஃபுட் அப்படிம்பாங்க.
ஏன்னா அதை வந்து அவங்க என்னென்னா இந்த சாதாரண ஃபுட்டை விட அதிகமான ஃபேட் இருக்கும், அதிக சுகர் இருக்கும், அதிக சால்ட் இருக்கும். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை பற்றியும் ஜங்க் ஃபுட்டை பற்றியுமே நான் விரிவாக பேசலான் இருக்கேன். இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஜங்க் ஃபுட்டையும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டையும் எவ்வளவு தவிர்க்கிறீங்களோ அவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பீங்க. இப்போ அதெல்லாம் தெரியாது. எனக்கு சின்ன வயசு தானே. ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா 40 வயசு வரை வரைக்கும் எதை வேணால் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் தான் பிரச்சனை, உனக்கெல்லாம் என்ன சாப்பிட அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் 20 வயசில் சாப்பிட்றது கூட உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். 23 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களே எனக்கு தெரியும், செத்து போனவங்களே தெரியும். ஏன்? நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. பாடியினுடைய மெட்டபாலிசத்தை எந்த வகையிலையுமே கிளாஸிஃபை பண்ண முடியாது. பல்வேறு காம்பினேஷன்ஸ், பல்வேறு பெர்மிட்டேஷன்ஸ் அதில் பாடியில் இருக்குது. அப்போ நீங்கள் சின்ன வயசில் என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கல்லூரியில் படிக்கும்போது நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க. இப்போ சாப்பிட்டா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, 40க்கு மேலே பார்த்துக்கலாம், அப்படிலாம் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் சாப்பிட்றது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்காவது ஒரு நாள் வேறு வழியே இல்லை சாப்பிடுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நிறையா பேருக்கு இந்த லாரி டிரைவர்ஸ்க்கெலாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க நிறைய பேர் ராத்திரி நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி ட்ராவல் டைமில் ஒரு இடத்துல நிறுத்தி நல்லா பரோட்டாவையும் சால்னாவையும் சாப்பிட்றது தான் வருது. அதில் மைதா இருக்குது, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட். அதை என்ன சொல்லுங்கன்னா ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட், அதில் ஃபைபர்ஸே கிடையாது. ரெண்டாவது வந்து டால்டா. அவை நீங்கள் எந்த எண்ணெயை சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா அனிமல் ஃபேட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் நல்லது, ஈஸிலி டைஜஸ்டபிள் நெய், அது நல்லது அனிமல் ஃபேட்லேருந்து. ரெண்டாவது பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய், அதான் ஆலிவ் ஆயில். அடுத்தது வந்து கொட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய், நிலக்கடலை, எள்ளு, இந்த மாதிரி விதை கொட்டையிலிருந்து கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கடைசியாக என்னன்னாக்கா கெட்டது, இருக்கிறதுலே கெட்டது என்னென்னா வனஸ்பதி கார்பனேட்டட் ஆயில். அது என்ன ஆகும்னாக்க ஹைட்ரோஜனேட்டட் ஆயில், ஹைட்ரோஜன் வந்து அதில் செலுத்துனீங்கன்னா அது வந்து வனஸ்பதி ஆகுது. அது சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நிறையா போய் உங்கள் உடம்புல சேர்த்துரும். அது சேரும்போது என்ன ஆகுதுன்னா கொலஸ்ட்ரால் வருது, அது வந்து உங்கள் ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணுது. அதனால தான் என்னன்னாக்க இந்த மாதிரி ஃபுட்டை என்றைக்காவது ஒரு நாள், சரி ஒரு ஊருக்கு போகிறீங்க, ரொம்ப விருப்பமாக இருக்குது, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க பரோட்டா, நீங்களும் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. சரி, நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பீஸா, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்லாம். பட் இதையே ரெகுலராக சாப்பிட்லாமா? நான் சொல்கிறேன், ஜாங்கிரி நல்லது தான், நல்லா தான், டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்காக 3 வேளையும் ஜாங்கிரி சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா சுகர் அதிகமாகி தான் இறந்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். சரி, ஒரு வேளை இன்றைக்கி நான் காலையில் ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன், இதுக்கு ஏதாவது பரிகாரமே இல்லையா? நம்ம ஊரில் தான் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. எல்லா சாபத்துக்கும் ஒரு இலவச இணைப்பாக ஒரு சாப விமோச்சனமும் உண்டு. அப்போ அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு வேளை நிறைய ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதுவும் கார்போஹைட்ரேட் சேர்த்தாதீங்க. ஒரு வேளை நீங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு ஜங்க் ஃபுட்டையோ ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டையோ சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சுன்னா, இப்போ ப்ரெட்டில் கூட மைதா ப்ரெட்டை விட்டுட்டு வீட்டு ப்ரெட்டை சாப்பிடுங்க. வீட் ப்ரெட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரையில் பண்ண ப்ரெட்டு கொடுக்குறாங்க, அது ப்ரௌனிஷாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாலாம் இருக்குது, அது கோர்ஸாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டுங்கிறது என்ன? ராப்பி சேதுப்பிள்ளை தான் எழுதியிருப்பார், உணவின் சுவை உப்பில் இருக்கிறதா நாவில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. உணவினுடைய சுவை உப்பில் இல்லை, நாவில் தான் இருக்குது. ஏன்னா நாக்கு தானே உப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்குது. இப்போ சப்போஸ் நம்ம உப்பை குறைவாக போட்டே சாப்பிட பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 2 வருஷம் கழித்து உப்பு போட்டால் உப்பு கரிக்கும், கொஞ்சமாக உப்பு போட்டால் கூட உப்பு என்ன நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். இப்போ சில நேரம் நானும் என் காலேஜில் சேர்ந்ததுலேருந்து உப்பு போடாமல் சாப்பிட பழகினேன். ஒரு முறை காந்தி வந்து கஸ்தூரிபா வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்ணுங்கிறதுக்கு கஸ்தூரிபா கிட்ட சொன்னாரா உப்பு இல்லாமல் சாப்பிடு அப்படின்னு. கஸ்தூரிபா அம்மா கேட்டாங்களாம், எப்படி உப்பு இல்லாமல் எப்படிங்க சாப்பிட்றது? சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட முடியும்? சரி, நானும் நீ வந்து உப்பு இல்லாமல் எவ்வளோ நாள் சாப்பிட்ணுமோ அவ்வளோ நாள் நானும் உப்பு இல்லாமல் உன்னோட சாப்பிட்றேன். அவரும் என்ன பண்ணார், உப்பே போடாமல் சாப்பிட்டாராம்.
அது ஒன்றும் இல்லை. ஒரு 4 நாள் சாப்பிடாம இருந்தோம்னா 5ஆவது நாள் அன்றைக்கி அதை பற்றி தெரியாது, வித்தியாசம் தெரியாது. நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து தயிர் மோர் இதுக்கு உப்பு போட்டுக்கிட்டதே கிடையாது. அது எனக்கு வித்தியாசமாகவே தெரியறது கிடையாது. இப்போ இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னார், ஊறுகாயை பற்றி சொன்னார். ஊறுகாயை வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஊறுகாய் சாப்பிடுவீங்களா? அப்போ எனக்கு ரொம்ப ஊறுகாய் பிடிக்கும். ரசஞ்சாதத்துக்கு கூட ஊறுகாய் வச்சு சாப்பிடுவேன். அப்போ அவர் சொன்னார், ஊறுகாய் சாப்பிடாதீங்க, ஊறுகாய்ங்க என்பது ஊறு விளைவிக்கிற காய் அப்படின்னாரு. நாம் வந்து ஊறுகாய்னா, நான் சொன்னேன் ஊறுகாய்னு நாங்கள் படித்தது வினைத்தொகை தானேங்க அப்படின்னு. ஆமாம், வினைத்தொகை தான், அது உடம்புல போய் செய்கிற வினை தான் அது, அதுக்கு நீங்கள் கொடுக்குற தொகை தான் வினைத்தொகை அப்படின்னார். அப்போ ஊறுகாய் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை நான் அன்னையிலேருந்து விட்டுட்டேன் நான். அது ஒன்றும் இல்லை, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது தயிர் சாதத்துக்கு காய்கறியை தொட்டுக்க வேண்டியது தானே. அப்போ நீங்கள் ஒருவேளை என்றைக்காவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அல்லது ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி நிறையா காய்கறியை சேர்த்து கொள்ளுங்கள், பழங்களை நிறைய சாப்பிடுங்கள். அது ஒரு வகையான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஃபுட்டை சாப்பிட்றதோ அல்லது ஹாஸ்டல் ஃபுட்டை சாப்பிட்றதோ நல்லது, வெளியே சாப்பிட்றத விட. ஏன் வெளியே அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா, ஒன்று வந்து என்னென்னா, வெளியில் வந்து நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்காக சமைக்கலை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கடையவே நாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, டேஸ்ட்டுக்காக நிறைய விஷயத்தை சேர்த்துறாங்க. என்ன டேஸ்ட்டுக்காக சேர்த்த போகிறாங்க, நிறைய எண்ணெயை சேர்த்துவாங்க, நிறைய புளியை சேர்த்துவாங்க, நிறைய அஜினோமோட்டோ மாதிரி விஷயத்தை சேர்த்துவாங்க, டால்டாவை சேர்த்துவாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சேர்த்துவாங்க. அப்போ என்ன ஆகுது, அதையெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த இடத்துல சாப்பிட்றது விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுதான் டேஸ்ட் ஆகிடுது, உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ ஏன் சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப பிடிக்குது, ஏன்னா நம்ம மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அம்மா வைக்கிற மாதிரி சாம்பார் வேறு யாரும் வைக்க முடியாதுன்னு ஏன் நமக்கு தோன்றதுக்கு காரணம், சின்ன வயசில் சாப்பிட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அதை என்ன பண்ணாங்க, ஒரு டீகண்டிஷன். நம்ம பார்த்துருக்கோம், பாவ்லோ வந்து நாயை எப்படி பழக்கினார். முதல்ல மணி அடித்தார், மணி அடிச்சுட்டு சாப்பாடு வச்சார். அதுக்கப்புறம் மணி அடித்த உடனேயே அதுக்கு நாக்கில் வந்து சலைவா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து அந்த கண்டிஷனிங். இந்த மாதிரி கண்டிஷனிங் ஏன் ஆகுது, அந்த கண்டிஷனிங் ஏன் ஆகுதுனாக்க, நாம் ஒன்றுக்கு பழகிட்டோம்னா அது மட்டும்தாங்கிற ஒரு எண்ணம். நாமளும் கிட்டத்தட்ட பாவ்லோவனுடைய டாக்ஸ் மாதிரி தான். நம்மளை கண்டிஷன் பண்ணுறாங்க, வெளியில் இருக்கிறவங்க நம்மளை கண்டிஷன் பண்ணுறாங்க, இதுதான் டேஸ்ட்டு, இதுதான் உயர்ந்ததுன்னு. அப்போ நம்ம என்னென்னா, என்றைக்காவது ஒரு நாள் தவிர்க்க முடியாது, வெளியே போகிறோம் சாப்பிட்றோம். அவங்க ஆரோக்கியத்துக்காக சமைப்பதை விட அவர்கள் ருசிக்காக சமைப்பார்கள். ருசியை பார்த்து தான் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. ஆனால் முடிந்த அளவிற்கு ஹோம் ஃபுட்டு, ஹாஸ்டல் ஃபுட்டை சாப்பிட்றது நல்லது. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்கிட்ட நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் சாப்பிட்றதே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டை 12 மணிக்கு சாப்பிட்றது, லஞ்சை 5 மணிக்கு சாப்பிட்றது, விடிய காலையில் 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, விடிய காலையில் 2 மணிக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், தமிழ்நாட்டில் வந்து தீனி மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கடையாக இருக்குது, பிரியாணி கடையாக இருக்குது, நான்வெஜ் கடையாக இருக்குது, நிறையா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிராண்டு முறுக்குன்னு விற்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பிராண்டு கருப்பட்டி காப்பின்னு விற்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பிராண்டு அல்வான்னு விற்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமான உணவு, எல்லா கடையிலையும் கூட்டமும் இருக்குது, எல்லா இடங்களையும் கூட்டம் இருக்குது, எல்லா நேரமும் கூட்டம் இருக்குது. நிறையா இந்த மாதிரி தின்பண்டம் சார்ந்த தீனி சம்பந்தமான கடைகள் வந்து விட்டது. என்னென்னா, நம்ம ஒரு காலத்தில் நாம் சாப்பிட்ட உணவு வகைகள்லாம் எப்படின்னா, ரொம்ப ஆரோக்கியமான உணவு, எண்ணெயே அதிகம் கலக்காத உணவு தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கல்லூரி காலங்களில் தமிழர்கள் அவித்தலில் எண்ணெய் இருக்காது, வறுத்தல். இப்போ கடலையெல்லாம் வறுப்பாங்க, எப்படி வறுப்பாங்க, கொஞ்சம் மண்ணை போட்டு வளர்க்குறாங்க, எண்ணெயாக போடுறாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க. அந்த மண்ணுக்கு மேலே போட்டு வறுத்தாலே அது நல்லா வறுத்த உடனே அது ஒரு டேஸ்ட் ஆகிரும். பலாக்கொட்டையை அப்படி தான் வறுப்பாங்க, அப்படியே மண்ணில் போட்டு வறுத்தாங்கன்னா அந்த பலாக்கொட்டை டேஸ்ட் ஆகிடும். வேக வச்சு சாப்பிடுவாங்க, வறுத்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட். இன்னொன்று என்ன, சிலதெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க, கிழங்கெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க, அது வந்து ஒரு டேஸ்ட். இந்த 3 விதமானது தான் நம்மளுடைய. அதுக்கப்புறமேல் தான் நம்ம வந்து எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பித்தோம். விஜயநகர பேரரசு காலத்தில் தான் கடலை எண்ணெயே புழக்கத்துக்கு வந்ததுன்னு பரமசிவன் சொல்கிறார்.
அப்போ இப்போ நிறைய எண்ணெய் சார்ந்த பலகாரங்கள் எக்கச்சக்கமாக பெருகிருச்சு. அது எண்ணெய் சார்ந்த பலகாரங்களை டெய்லி சாப்பிடும் போது அது என்ன ஆகுதுன்னா ஒபிசிட்டிக்கு கொண்டு போய் விடுது. அதிகமான கொலஸ்ட்ரால், அதில் எந்த விதமான சத்துமே கிடையாது. அதாவது இந்த எ கேலரி இஸ் நாட் எ கேலரி அப்படின்னு ஒரு கான்செப்ட். நம்ம என்னென்னா நம்ம சும்மாவே படுத்துக்கிட்டே இருந்தோம்னா கூட நமக்கு 1400 கேலரி தேவைப்படுதுங்கிறாங்க. எதுக்குன்னா பாடியினுடைய டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நம்முடைய அவயங்கள்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கெலாம் நமக்கு அவ்வளோ கேலரிஸ் தேவை. அப்போ எவ்வளோ கேலரிஸ் ஒரு சுமோ, ஒரு பெரிய சுமோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படுதுன்னா ஒரு 4500லேருந்து 5000 கேலரிஸ் ஒரு சுமோ மாதிரி இருக்கிறவருக்கு தேவைப்படுதுங்கிறாங்க. இப்போ சராசரி மனிதனுக்கு எவ்வளோ கேலரிஸ்? இந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் சிம்பன்சியில் தான் இவர் சொல்கிறார், ஜாரிட் டைமண்ட் சொல்கிறார், ஒரு சராசரி மனிதனுக்கு தேவைப்படுறது ஒரு 2000 கேலரி. அப்போ 2000 கேலரி அளவுக்கு நமக்கு உணவு இருந்தால் போதும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை நீங்கள் பேர்ன் பண்ணிடணும். அதை பேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல ஃபேட்டு சேராது. இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்டு, எக்ஸஸ் ஃபேட் என்ன பண்ணும், நேராக போய் அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் தங்கிக்குது. அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் தங்கும் போது தான் ஊழசதை உண்டாகுது. அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அப்போ நீங்கள் வெறும் பஜ்ஜி போண்டா டெய்லி சாப்பிட ஆரம்பித்தா அதெல்லாம் என்ன ஆகும், நேராக அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் டெபாசிட் ஆகிடுது. அதில் எந்த மினரல்ஸோ எந்த விட்டமின்ஸோ இல்லை. அதுதான் என்னென்னா கேலரி இஸ் நாட் அ கேலரின்னு சொன்னால் ஒரு சத்தான ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்றீங்க, அதில் கிடைக்கிற கேலரியும் ஒரு பேஸ்ட்ரியில் கிடைக்கிற கேலரியும் ஈக்குவேட் பண்ண முடியுமா? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கிடைக்கிற கேலரியும் நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது ஏற்படுற கேலரியும் நீங்கள் ஈக்குவேட் பண்ண முடியுமா? ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடும்போது இந்த கொய்யாப்பழத்தில் கிடைக்கக்கூடிய கேலரி ஃபைபர்ஸோடு சேர்த்து வருது, அதில் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா அதில் கொழுப்பு இருக்குது, சர்க்கரை இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒன்று நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. அதனால் எப்போவுமே நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்ல கேலரிஸ் இருக்கணும், அதே சமயத்தில் நல்ல ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஐஸ்கிரீமை ஏன் விரும்புகிறீங்க அப்படின்னா, ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது ஆர்பிட்டோ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு நம்ம மூளையில் ஒரு பகுதி, அந்த பகுதி என்னென்னா ஒரு ஃபர்னஸ் மாதிரி, ஒரு உலை மாதிரி கொதிக்குதான். அவ்வளவு தூரம் மின்னூட்டம் பெறுது அப்படிங்கிறாங்க. அப்போ அவ்வளவு மின்னூட்டம் பெறுதுன்னா அதனால தான் அதையே விரும்ப அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஏன் ஐஸ்கிரீமை சாப்பிட்றாங்க? அது சுகர் பேஷண்ட்டு, அதாவது ரொம்ப இந்த கல்யாணத்துக்குலாம் போனால் ரொம்ப ராயலாக சாப்பிடுவாங்க. ஏன்னா கல்யாணத்தில் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதுங்க அப்படிம்பாங்க, ஏன்னா எழுதி வச்ச மாதிரி. காரணம் என்னென்னா they get hooked to it. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கேலரி அல்ல. நல்ல உணவை சாப்பிடுகிற போது கிடைக்கிற கேலரிகள் நல்லவை. சில ஏரேட்டட் ட்ரிங்க்ஸில் 10 டீஸ்பூன் கூட போடுறாங்களா சுகரு. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு இதுக்கே அடிக்ட் ஆகிட்டேன். யூஎஸில் சொல்கிறான் 20 வருஷத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க டெய்லி இந்த மாதிரி ஒரு கோல்ட் ட்ரிங்க் சாப்பிட்றாங்களாம். இந்த கோல்ட் ட்ரிங்கை டெய்லி சாப்பிட்டா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒபிசிட்டி வரும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உணவை நீங்கள் பார்த்து சாப்பிட்ணும். ரெண்டாவது அந்த டைம் ரொம்ப முக்கியம். காலையில் நிச்சயமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஏன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா, நம்மளுடைய பிரெயின் செல்ஃபிஷ் பிரெயின். திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் எ செல்ஃபிஷ் பிரெயின். நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க. காலையில் நீங்கள் 4 இட்லி சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இட்லி மூளைக்கு தான் போகும். அப்போ தான் மூளைகளுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்கும். அப்போ தான் அது மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அதை ரெகுலேட் பண்ண முடியும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட டைமுக்கு சாப்பிட்றத பழக்கமாக வச்சுக்கோங்க. டெய்லி நான் ஒரு பயாலாஜிக்கல் கிளாக்குன்னு சொன்னேன்னா எல்லாத்துக்கும் அந்த பயாலாஜிக்கல் கிளாக், தூங்குறதுக்கு பயாலாஜிக்கல் கிளாக், படிக்கிறதுக்கு பயாலாஜிக்கல் கிளாக், குளிக்கிறதுக்கு பயாலாஜிக்கல் கிளாக், சாப்பிட்றதுக்கும் பயாலாஜிக்கல் கிளாக். காலையில் 8லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும். அதே மாதிரி மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும். இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் படுக்கும்போது உங்கள் உடம்பு வயிறு ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இப்போ நிறைய பேருக்கு இருக்குதுங்கிறாங்க. சாப்பிட்டது அப்படியே இந்த இடம் வரைக்கும் தங்கிக்குது. அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக த்ரோட்டு ஃபுல்லாக புண்ணாயிடுது. அதுக்கப்புறம் எதை சாப்பிட்லாம், இப்போ எந்த மருந்து சாப்பிட்லான்னு டாக்டர்ஸ். அதுக்கு என்ன காரணம்னா, சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது.
ஒரு 2 மணி நேரம் அதெல்லாம் ஜீரணம் ஆயிடணும். அதே மாதிரி ரொம்ப காரமாக, ரொம்ப எண்ணெயாக, ரொம்ப புளிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறு நடை போகிறது கூட நல்லதுங்கிறாங்க. வள்ளலார்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இரவில் சாப்பிட்ட பிறகு ஒரு குறு நடை போகணுங்கிறாரு வள்ளலார். கொஞ்சம் தூரம் நடக்கிறது நல்லது. ஏன் நடக்கிறது நல்லது அப்படின்னா, கொஞ்சம் அதெல்லாம் ஜீரணமாகி கொஞ்சம் எல்லாம் ஃபிட் ஆகி சரியாயிடும் உள்ள. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சூட்கேஸில் துணியெல்லாம் வச்சு இப்படி அமுக்கிற மாதிரி இந்த சாப்பாடெல்லாம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் ஃப்ரீ. அதனால் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஆயிலி சப்ஸ்டன்ஸை லேட் நைட்டு சாப்பிட்றது, ஏர்லி மார்னிங் சாப்பிட்றது, இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடும்போது என்ன லாபம்னு கேட்கலாம். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட ஒரு முறை சொன்னேன், பிரெயினை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். மூளைக்குள் சுற்றுலா அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதும்போது தான் நான் பிரெயினை பற்றி நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டது. நான் நிறைய பிரெயினை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஆசை ஏற்பட்டது. நாம் ஏன் பிரெயினை பற்றி சிம்பிளாக தமிழில் எழுதக்கூடாது? அது நிறையா நேரங்களில் என்ன நினைக்கிறோம், பிரெயின்னா நம்ம நமக்கு சம்மந்தம் இல்லாதது, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி கிடையாது. நம்ம பிரெயின் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பிரெயினை நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆக்க முடியும். நீங்கள் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவு சத்தான உணவு இருந்தால் உங்கள் பிரெயினில் புது புது நியூரான்ஸ் உற்பத்தி ஆகும். நல்ல அமினோ ஆசிட்ஸு, ஒமேகோ ஃபேட்டி ஆசிட், நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், இதெல்லாம் சாப்பிடும்போது உங்கள் பிரெயினில் புதிய நியூரான்ஸ், அது பிரெயின் மறுமலர்ச்சியோடு இருக்கணும்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும். அதே மந்தமாக்குற ஃபுட் இருக்குது, நிறையா கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா மந்தமாக தான் ஆகும். தேவையான அளவுக்குத்தான் உங்களுக்கு கொழுப்பு சத்து தேவைப்படுது. அதனால் எதை சாப்பிடுவது, நல்ல உணவை சாப்பிடும்போது உங்கள் பிரெயினுக்கு ஒரு நல்லது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களே, அது பாடிக்கு மட்டுமானதா? கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் உங்கள் பிரெயினுக்குமான அது எக்ஸசைஸ். நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்கன்னா பிரெயினில் புது நியூரான்ஸ் வரும். நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரெயினில் புது நியூரான்ஸ் வரும். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம என்ன நினச்சோம்னா, பிரெயினில் வயசானா பிரெயின் செல்லுங்கள்லாம் செத்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு சாகும் அப்படின்னா, எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் நல்ல உணவு சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு தான். நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, நல்ல புதுசாக ஏதாவது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு புது லாங்குவேஜ். என்கிட்ட 75 வயசில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன்னாரு. அன்றைக்கி நான் கேட்டேன், என்னங்க இந்த வயசில் என்னான்னு? அவர் சொன்னார், அதில் என்னங்க இருக்குது, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நான் போனால் எல்லாம் காலேஜ் பசங்க தான் ஃப்ரெஞ்சு படிக்க வராங்க, அவங்களோட சேர்ந்து நானும் உட்காந்து நானும் இளமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஒருத்தர் சூப்பரண்டண்ட்டாக இருந்தார் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டில். நான் அப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ இங்கிலீஷ் சேர்ந்தேன். அவரை பார்த்தா அவர் தான் நிறைய கேள்வி கேட்பார். அவருக்கு 57 வயசு. அப்போ அவர் தான் எந்திரிச்சு கேள்வி கேட்பார், நிறைய கேள்விகள் கேட்பார். அவர் முடிஞ்சோடனே அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? எனக்கு ரொம்ப ஆசை, என்ன ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காலேஜில் போய் நான் பாடம் நடத்தணும்னு ஆசை சார், அதுக்கு தான் சேர்ந்தேன் அப்படின்னாரு. அதாவது அந்த வயசில் படிக்கணும்னு என்ன இருந்தது? காரணம் என்னென்னா, ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டால் புதுசில் மூளையில் புதிய செல்லெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தூங்குறதையும் ரெகுலேட் பண்ணணும். நான் தூக்கத்தை பற்றி விரிவாக பேச போகிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குறைந்தது நீங்கள் ஒரு 7 மணி நேரமாவது ராத்திரியில் தூங்குங்க. காலேஜில் இன்னும் நிறையா தூங்கணுங்கிறாங்க, அவ்வளோ தூங்க முடியாது நம்மளால். 7 ஹவர்ஸாவது நம்ம தூங்கணும். டீப் ஸ்லீப்பாக இருக்கணும். அதுக்கும் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பெட்டுக்கு போகணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எந்திரிக்கணும். இதை பழக்கமாக அந்த பயாலாஜிக்கல் கிளாக் படி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா சில பேர் ரொம்ப நேரம் முழிக்கிறது, ஏதாவது சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் கழித்து தூக்கத்துக்கு போகிறது, அப்புறம் பகல் நேரத்தில் தூக்கி விடுவது. கிளாஸில் பாடம் நடத்தும் போது அது தாலாட்டு மாதிரி இருக்குது. அதாவது ஃபிசிக்ஸ் பாடம் நடத்தும் போது தாலாட்டு மாதிரி எப்படி இருக்க முடியும்? ஒரு தமிழ் பாடம் நடத்தினா கூட சரி, ஏதோ ஒரு இலக்கியம் வருது, அதில் சந்தம் இருக்குது, நயம் இருக்குது, ஒரு தாலாட்டு மாதிரி இருக்குன்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்மளுடைய அந்த பயாலாஜிக்கல் கிளாக்கை செட் பண்ணால் தான். அதனால் நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல விதமான பழக்கங்கள் போன்றவற்றின் மூலம் நாம் நம்முடைய உடலையும் திடப்படுத்தி கொள்ள முடியும், மூளையையும் வலுப்படுத்தி கொள்ள முடியும். இதை கல்லூரி நாட்களில் செய்வதற்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் இது தொடரும். நன்றி, வணக்கம்.